மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. அண்ணி, பேகெல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? என்ன நாகு, எங்க கிளம்பிட்டீங்க? போதும் மல்லி, இத்தனை நாள் நீங்க அன்பா மரியாதையா பாத்துக்கிட்டீங்க. அதுக்கே இந்த ஜென்மம் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இது வரைக்கும் என்ன பாத்துக்கிட்டதே போதும். நான் கிளம்புறேன். நாகு, இதென்ன அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? இப்ப எதுக்கு நீங்க போகணும்? நாங்க யாராச்சும் உங்களை போக சொன்னோமா? நீங்க சொல்லல தம்பி, ஆனா எனக்கும் கொஞ்சம் மான ரோஷம் எல்லாம் இருக்குல்ல. இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தேன்னா நான் ஒரு மானமுள்ள குடும்பத்துல பிறந்தவ இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். நான் இப்ப போறதுதான் சரி. இப்ப என்ன, ராஜி பேசுனதுக்காக தான் இப்ப போறீங்களா? அண்ணி, அந்த ராஜிய பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? அவளை இன்னைக்கு நேத்தா பாக்குறீங்க? குடும்பத்துக்குள்ள ஏதாச்சும் குழப்பத்தை உண்டாக்கணும்னு ஏதாவது செய்வா. அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டு நம்ம மேல பழிய போடுவா. அவ என் மேல போடாத பழியா, கொலை பழியே போட்டிருக்கா. இவ்வளவையும் பார்த்தவங்க நீங்க. இப்ப அவ பேசினத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கிளம்பலாமா? அவ வேற என்ன சொல்லிருந்தாலும் நான் பதில் பேசிட்டு போயிருப்பேன் மல்லி. ஆனா நகையை எழுந்துட்டு நிக்கிறவன் நான். என்கிட்டயே நீதான் திருடனேன்னு சொன்ன மனசு வலிக்காதா? நாகு, நானும் மல்லியும் உங்களை அப்படி சொன்னாதான் நீங்க இந்த முடிவுக்கு வரணும். ஆனா நாங்க ரெண்டு பேரும் உங்களை எங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்களா நினைக்கிறோம். அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? அன்னைக்கும் இதே வார்த்தையை தான் தம்பி சொன்னா, இன்னைக்கும் இதே வார்த்தையை தான் சொல்றா. எத்தனை நாள் தான் விஜய் தம்பி இதையே பொறுத்துக்கிறது? வேற யாராவது அப்படி பேசியிருந்தாங்கன்னா பதிலுக்கு ஒரு அறை கொடுத்திருக்கலாம். ஒண்ணு வெளியில துரத்திருக்கலாம், இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த ராஜேஸ்வரி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ என் கூட பிறந்தவ. அவ எனக்கு கொடுக்கிற கஷ்டத்தை நான் பொறுத்துக்கு தான் வேணும். நான் மல்லிய உங்களை ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், தயவு செஞ்சு அவ பேசுறதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என்ன நேசிக்கிறவங்க, என் மேல மரியாதையா இருக்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு யாருமே அவளை கண்டுக்காதீங்க. என்ன இருந்தாலும் நான் ஒரு நாள் போக வேண்டியவதானே தம்பி. நாங்க உங்க ஹஸ்பண்டோட சமாதானமாகி போகணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. தாராளமா போங்க. நாங்களே உங்க கூட உங்க வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு சந்தோஷமா போறோம். ஆனா அது இல்லாம இந்த மாதிரி வருத்தப்பட்டு எல்லாம் போக வேணாம் ப்ளீஸ், எனக்காக. அண்ணி, விஜய் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்து கோடிக்கணக்கில் பணம் புழங்குற இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்காரு. தயவு செஞ்சு அவரை புரிஞ்சுக்கோங்க. இந்த சமயத்துல உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். அதனால இப்படி கோவத்துல எல்லாம் முடிவெடுக்க வேண்டாம் ப்ளீஸ் அண்ணி. சரி, நான் போகல. அப்ப அந்த நகைக்கு என்னதான் வழி? வீட்ல பீரோல வச்ச நகை எங்கதான் போகும்? அதுவும் அச்சு அசலா அதே மாதிரி ஒரு நகை அங்க வச்சு யாரோ அந்த நகையை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போதைக்கு என்னால யோசிக்க முடியல நாகு. ராஜி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவா. திருடுறதுக்காக இல்லனாலும் ஊம குசும்பா இந்த மாதிரி ஏதாவது வேலைய பண்ணுவா. ஆனா அவ எடுத்திருந்தா வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவா. அது எனக்கு தெரியும். ஆனா ராஜேஸ்வரி பேசுனத பார்த்தா அவ எடுத்த மாதிரியே தெரியல. ராஜி இந்த வேலையை செய்யலனா வேற யார் செஞ்சிருப்பா? அதுவும் நம்ம ரூமுக்குள்ள யார் வந்திருப்பா? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயத்த பாரு, ஓ நகையெல்லாம் பத்திரமா இருக்கு. ஆனா நாகோட நகை மட்டும் காணாம போயிருக்கு. மத்த நகையெல்லாம் லாக்கர்ல இருக்குங்க. இது ஒண்ணுதான் வெளியே இருந்துச்சு. மல்லி, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன அண்ணி? நம்ம வீட்ல இருக்கிற அரலூசி ஏதாவது எடுத்திருப்பாளோ? யாரு? மயில சொல்றீங்களா? அண்ணி, என்னன்னு நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இல்ல, எனக்கு ஏதோ மனசுல தோணுச்சு, அதான் சொன்னேன். நாகு, அவ சின்ன பொண்ணு. எதுக்கு நகைய அவ எடுக்க போறா? ஏதோ ஒரு சின்ன செயினை கூட அவ போட்டுக்க ஆசைப்பட்டான்னு நினைக்கலாம். ஆனா இது பெரியவங்க நகை. அது மட்டும் இல்லாம மயில அப்படிலாம் சொல்லாம பண்ற பொண்ணு கிடையாது. அனாவசியமா நம்ம யாரையும் தப்பு சொல்லக்கூடாதுல்ல.
சார்ஜர் இல்ல, அதனால தான் என் ஃப்ரெண்டு ஃபோன்ல இருந்து மெசேஜ் அனுப்புறேன். நீ கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். அதான் என் ஃபோன் சார்ஜ் ஆனதும் உனக்கு கால் பண்ணி பேசுறேன். பாய்க்கா. இந்த மெசேஜ் பண்ற நேரத்துல கால் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி யாருக்கும் அனுப்புற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான்? அதான் போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொன்னல மல்லி. ஃப்ரெண்டு போனை வாங்கி மெசேஜ் அனுப்ப தெரியுதுல்ல, அதே போன்ல இருந்து கால் பண்ணி 2 வார்த்தை பேச வேண்டியதானே? எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. பேசுனா பதிலுக்கு நாம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம்ல, கேள்வி கேட்போம்ல. இப்போ விஷயத்த சொன்ன மாதிரியும் ஆயிடுச்சு, கேள்வியும் கேட்க முடியாதுல்ல. அதுக்கு தான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பா. அவளை யார் இப்போ விட போறா? இவ ஏன் இப்படி பண்றா? 2 வார்த்தை பேசினா என்ன? அதான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிருக்கால. விடு மல்லி, பத்திரமா போய் சேர்ந்துட்டால, அப்புறம் என்ன? கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு. ஆனாலும் அவ பேசினா தானுங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள உன்னை மட்டும் வச்சிருக்க உள்ள மோகந்தான் யாரு? யாருங்க? ரூம் பாய்மா, ஏசி ரிமோட் கொடுக்க வந்தேன். கொடுங்க. உள்ள வரணுமா? ஏசி ஆன் ஆகுதான்னு பார்க்கணும், இல்லைன்னா பேட்டரி மாத்தி கொடுக்கணும். இத பாருங்கம்மா, நான் ரூம் பாய் தான், இங்க தான் வேலை பார்க்கறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க. இங்க பாருமா, நான் ரிமோட் கொடுக்க வரல, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். ஏமா, இவனை நம்பியாமா நீ வந்த? ஹலோ, நீங்க யாரு? நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது, அதனால உன் மேல ஒரு அக்கறையில சொல்றேன். அவன் ரொம்ப தப்பானவன், பெரிய அயோக்கியன். ஹலோ, அவரு நான் லவ் பண்றவரு. என்ன தைரியம் இருந்தா நான் லவ் பண்றவரை பத்தி என்கிட்டயே தப்பா சொல்றீங்க? அப்படி இல்லம்மா, இங்க நான் 10 வருஷமா வேலை பார்க்கறேன். அவனை பல சமயம் நான் பார்த்திருக்கேன். அவன் ரொம்ப தப்பானவன், அதனால உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு. ஹலோ, அவரை எவ்வளவு நாள் எனக்கு தெரியும் தெரியுமா? ரொம்ப ஈஸியா அவரை குறை சொல்றீங்க. அவரு தப்பானவர்னா எனக்கு தெரியாதா? இங்க பாருமா, உன் மேல இருக்கிற அக்கறையில சொன்னேன், அதுக்கு மேல உன் இஷ்டம்மா. ஏ கண்ணா, இங்க என்ன பண்ற? எதுவும் இல்ல, ஏசி ரிமோட் கொடுத்துட்டு போக வந்தேன்பா. ஏன் அதை வெளியில இருந்து கொடுக்க வேண்டியதானே? ஒண்ணும் இல்ல, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, நீ முதல்ல வெளியே போ. சரிப்பா. அம்மா, ரிமோட் இங்க வைக்கிறேன். ரூம்ல வசதியா இருக்காமா? எல்லாம் வசதியா இருக்கு. காஃபி டீ எதுவும் வேணுமா? ஐயோ இல்லண்ணா, வேண்டாண்ணா. சரி, எது வேணாலும் என்கிட்ட கேளுமா, நான் வெளியில தான் இருப்பேன். சரிண்ணா. சரியாம்மா? நீ உள்ள லாக் பண்ணிக்கமா, நான் வெளியே இருக்கேன். இந்த ரூம் பாய் என்னென்னவோ சொல்லிட்டு போறாரு, ஒன்னும் புரியலையே.
இன்னும் வேகம் இன்னும் வாவ் கொஞ்சம் வெளியே வாங்க. மல்லி, என்ன பாக்குறீங்க? இல்ல நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். 100 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸோட வீடியோவே பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 நாளா அதை தாங்க பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க என்ன பண்ணிருக்கான்னு. என்ன எல்லாம் ஓடுற பொண்ணைய வரைஞ்சு வச்சிருக்க? இது 2 தாங்க அவன் மனசை ஆக்கிரமிச்சிருக்கு. ஒண்ணு 100 மீட்டர் ரன்னிங் ஓடுறவங்கள பாக்குறா, இன்னொரு பக்கம் ஓடுற பொண்ண படமா வரைஞ்சிருக்கா. இந்த 2 நாளா இதான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ரன்னிங் போற பொண்ணை இவ்ளோ நேர்த்தியா அவ வரையறான்னா அவ மனசுல ரன்னிங் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு. நீங்க ஈஸியா அவளை ரன்னிங் பிராக்டிஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னதுக்காக அவளும் கேட்டுக்கிட்டா. ஆனா அவன் மனசு எல்லாமே ரன்னிங் தாங்க நிறைஞ்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் அத பத்தியே பேசிட்டு இருக்கா. எனக்கே இப்ப என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கு மல்லி. ஒரு பக்கம் தீபிகாவை நினைச்சு பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் வெண்பா ரன்னிங் மேல இவ்ளோ தீவிரமா இருக்கான்னு நினைக்கும் போது கவலையாவே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? என்ன மல்லி? இன்னும் அந்த தீபிகாக்கு பயந்து நம்ம பொண்ணோட கனவை நாமளே அழிச்சிட வேண்டாங்க. இத்தனை நாள்ல அவ எது மேலயும் இவ்ளோ ஆசைப்பட்டு நான் பார்த்தது இல்லைங்க. பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்னு எல்லா கிளாஸுக்கும் கொண்டு போய் விட்டுருக்கேன். ஓரளவுக்கு தான் இன்ட்ரெஸ்டா இருப்பா. ஆனா ரன்னிங்ல மட்டும் அவ்வளவு தீவிரமா இருக்கா. அவ சரியா தூங்க கூட செய்யறது இல்லைங்க. மல்லிமா விடிஞ்சிருச்சா, பிராக்டிஸ் போலான்னு முழிச்சு கேக்குறா. தூக்கத்துல காண்றது கனவில்ல, உங்களை தூங்க விடாம பண்றதுதான் கனவுன்னு அப்துல் கலாம் சொன்னதா சொல்லுவாங்களே. இன்னைக்கு அவளை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கிறது ரன்னிங் தான். நீங்க தான் தீபிகாவும் தீபனும் ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. இனிமே அவங்க பழைய தீபிகாவா மாற மாட்டாங்கல்ல. நம்ம பொண்ண ரன்னிங் பிராக்டிஸ்க்கு அனுப்புங்க. அம்மாவும் பொண்ணும் இவ்ளோ ஆசைப்படுறீங்க, என்னால எப்படி நோன்னு சொல்ல முடியும்? சரி, அவளை பிராக்டிஸ்க்கு அனுப்பலாம். நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா மல்லி, இவ்ளோ ஆசைப்படுறவள நாம எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? அதுவும் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஆசைப்படும் போது நான் என்ன பண்ண முடியும்? இருங்க, நான் போய் வெண்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏ மல்லி 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 மல்லி, இப்போ வேண்டாம், காலையில சர்ப்ரைஸா சொல்லிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ்ங்க. மல்லி, மயிலு உனக்கு ஃபோன் பண்ணாளா? அப்போ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தா, இன்னும் கூப்பிடலையா நீ? அவளுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் என்னன்னு கேளுமா. போய் சேர்ந்துட்டான்னு மெசேஜ் போட்டா போதுமா? ஒரு வார்த்தை பேசணும்ல. போனை சார்ஜ்ல போட்டிருக்கேன்னு சொன்னா இவ்ளோ நேரமா சார்ஜ் ஆகும்? அந்த இன்னொரு நம்பர்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சால, அந்த நம்பர் கால் பண்ணி பாரு. ரிங் போது, ஆனா எடுக்கலங்க. சரி விடு, ஃபர்ஸ்ட் டே போய் சேர்ந்திருக்கால, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு இருக்காளோ என்னவோ. கூப்பிடுவா, வெயிட் பண்ணுவோம். சரி, கிச்சன்ல இருக்கேன். சின்ன சின்னதா தப்பு பண்ணுவான், பொய் சொல்லுவான், குடிப்பான், பாக்கு மாதிரி ஏதோ போடுவான், கொஞ்சம் ஊதாரித்தனமா இருப்பான். ஆனா வேற எந்த தப்பும் இல்லைன்னு நினைச்சோம். ஆனா இந்த ரூம்பா ஏதோ பெருசா சொல்றாரே. தப்பு பண்ணிட்டனா?
தப்பான ஒருத்தனை நம்பி வந்துட்டேனா? அவர் ஏதோ சொல்ல வந்தாரு, அதுக்குள்ள தினேஷ்க்கு தெரிஞ்ச ரூம் பாய் வந்துட்டான். இப்போ என்ன பண்றது? அவருக்கு கால் பண்ணி கேட்போம். அதுக்கு தானே நம்பர் வச்சுட்டு போயிருக்காரு. ஹலோ ஹலோ, நான் மயிலு பேசுறேன். ரூம் நம்பர் 303 பேசுறேன். தெரியுதுமா, சொல்லு. நீ கால் பண்ணுவேன்னு தான் போன் நம்பரை கொடுத்துட்டு வந்தேன். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, என்ன சொல்ல வந்தீங்க? ஏமா, நீ நல்லவன் நல்லவன் சொல்றிய, அவன் ரொம்ப தப்பானவன், அயோக்கியன். ஹலோ, இந்த தப்பான வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு அவனை பத்தி என்ன தெரியும், அதை மட்டும் சொல்லுங்க. இன்னும் நீ அவனை நம்புற பாரு, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. உன்னை கூட்டிட்டு வந்தானே, அவன் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான். உன்கிட்ட இருந்து என்னெல்லாம் பறிக்க முடியுமோ அதெல்லாம் பறிச்சுட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு இதுதான் பொழப்பு. இல்ல, நம்ப மாட்டேன். நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்கு. எனக்கு வேற என்னமா நோக்கம் இருக்க போகுது? உன்னை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியற, அதனாலதான் சொல்றேன். அவன் படிச்சவன், ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவன், சாதாரண குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறவன். அதனாலதான் நான் அவனை லவ் பண்ணேன். அவன் பண்ணிருக்க மாட்டான். அது எப்படி நீங்க சொல்றீங்க? அம்மா, ஒரு 7-8 மாசம் முன்னாடி இருக்கும், இவன் இதே மாதிரி வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தான். அந்த பொண்ணையும் இதே மாதிரி கல்யாணம் பண்றேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தான். அந்த பொண்ணோட நகையெல்லாம் வாங்கி வித்து தின்னுட்டாமா. அப்புறம் கடைசியா அந்த பொண்ணோட தப்பா நடக்க முயற்சி பண்ணான் போல. அந்த பொண்ணு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. அப்பவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க அவனுக்கு இதே வேலைன்னு. கடைசியா அந்த பொண்ணை வித்துருவானாம். இல்ல இல்ல, நீங்க வேணும்னு ஏதோ பேசுறீங்க. நீங்க தப்பா பேசுறீங்க. இங்க பாருமா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவன் நிச்சயம் அந்த பொண்ணுக்கு பண்ணதுதான் உனக்கும் பண்ணுவான். அவன் என்ன கொடுத்தாலும் சாப்பிடாத, கூடுமான வரைக்கும் தனியாவே இரு. எனக்கு ராத்திரி 10 மணிக்கு ஷிஃப்ட் முடியும். அந்த சமயத்துல நீ வந்தனா உன்னை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுறேன். தப்பிச்சு போயிடு. அம்மா, யாரோ வராங்கம்மா, நான் போனை வைக்கிறேன். இவரு என்னென்னவோ சொல்றாரு, நம்புறதா இல்லையான்னு தெரியலையே. போன் சொல்றேன்ல. தினேஷ், ஹே தினேஷ். அவன் எப்பவும் அப்படிதான் இருந்திருக்கானா? நான் தான் அவனை தப்பா புரிஞ்சிருக்கேனா? சார், போஸ்ட். தீபிகா, சொல்லுங்க சார், மேடம்க்கு கொரியர் வந்திருக்கு. சரி, கொடுங்க. இல்ல சார், மேடம் கிட்ட தான் கொடுக்கணும். தீபிகா. தம்பி, சார் மேடத்தோட ஹஸ்பண்ட் தான், நீ அவர்கிட்டயே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, மேடமோட ஹஸ்பண்டா சார்? சாரி சார், நான் யாரும் நினைச்சேன். இட்ஸ் ஓகே, கொடுங்க. அங்க கையெழுத்து போடுங்க சார். இத்தனை நாளா உங்களை பார்த்ததே இல்லை சார். கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதான். ஓ, சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏய், கொரியர் தான் வந்திருக்கு தீபிகா, அதுக்கு ஏன் அப்படி எல்லாம்? அவர் என்ன கேட்டாருன்னு என்ன பதில் சொன்ன? அவர் தப்பா எதுவும் கேட்கலையே. தப்பா சரியாங்கறத நான் முடிவு பண்றேன். அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன சொன்னங்கறத மட்டும் என்கிட்ட சொல்லு. ஜெனரலா ஏதோ ஒன்று கேட்டாரு, சரியா ஞாபகம் இல்ல. நான் சொல்றேன், நீங்க யாருன்னு கேட்டாரு. நீ நான் தீபிகாவோட ஹஸ்பண்ட்னு சொன்ன. am I correct? சரியா ஞாபகம் இல்ல, ஆனா அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் தான். அதனால என்ன இப்போ? நீ எப்படி என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லலாம்? என்னம்மா நீ இப்படி கேட்குற? அவர் உன்னோட ஹஸ்பண்ட் தானே? அவர் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்.
கோர்ட்ல கேஸ் நடக்கிறது உங்களுக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி என்னமோ கேக்குறீங்க. நம்ம பொண்ணுக்காக இனிமே நம்ம சேர்ந்து இருக்கலாம்னு நீ தானே தீபிகா கூட்டு வந்த? தீபன், நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது நாம நம்ம பொண்ணு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழறதுக்கு இல்ல. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.